கதையின் தலைப்பு இன்றைய இழப்பு நாளைய வெற்றி. ஒவ்வொரு காலையிலும் லக்ஷ்மி என்ற அன்பான கிராமத்துப் பெண் அருகிலுள்ள நகரத்தில் விற்பனை செய்வதற்காக ஒரு குடம் புதிய பாலை எடுத்துச் செல்வாள். ஒரு நாள் நடந்து செல்லும்போது அவள் ஒரு கல்லில் தடுக்கி விழுந்தாள். குடம் அவள் கையை விட்டு நழுவி தூசி நிறைந்த சாலையில் விழுந்து நொறுங்கியது. பால் எங்கும் சிதறி காய்ந்த மண்ணில் ஊறிப்போனது. லக்ஷ்மி சாலையோரத்தில் உட்கார்ந்து கண்ணீர் பெருக மனம் உடைந்து போனாள். இதுதான் இன்று எனக்கு இருந்த ஒரே வருமானம். நான் இப்போது என் குழந்தைகளுக்கு என்ன கொடுப்பேன் என்று அவள் நம்பிக்கை இழந்து முணுமுணுத்தாள். குறும்புக்கார தெருநாய் குட்டு அவளை அடிக்கடி பின்தொடர்ந்து வருவான். அவன் ஆர்வமாக சிந்திய பாலை நக்கினான். பின்னர் லக்ஷ்மியின் சோகத்தை கவனித்து நிறுத்தினான். அவன் மெதுவாக வாலையாட்டி அவள் அருகில் உட்கார்ந்தான். நம்பிக்கையை இழக்காதே என்று சொல்வது போலிருந்தான். கண்களை துடைத்துவிட்டு லக்ஷ்மி எழுந்து நின்றாள். அவள் முகம் உறுதியைக் காட்டியது. அழுவதால் பாலை திரும்பக் கொண்டு வர முடியாது. நான் வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அவள் நகரத்திற்குச் சென்று ஒரு கடையின் உரிமையாளரிடம் தன் நிலையை தைரியமாக விளக்கினாள். அவளுடைய நேர்மையால் ஈர்க்கப்பட்ட கடைக்காரர் அவளுக்கு கடனாக விற்பனை செய்ய கூடுதல் பானைகளை கொடுத்து, உன் நேர்மை தங்கத்தை விட மதிப்புமிக்கது என்றார். லக்ஷ்மி கடினமாக உழைத்து சில வாரங்களில் கடனை அடைத்தாள். அதன் பிறகு அவள் மிகவும் கவனமாக நடந்தாள். சிந்திய பாலை மீண்டும் சேகரிக்க முடியாது. ஆனால் மன உறுதி புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்ற பாடத்தை அவள் நினைவில் வைத்தாள். குட்டு அவளுடைய விசுவாசமான நண்பனானான். ஒருபோதும் விட்டுக்கொடுக்க கூடாது என்று அவளுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருந்தான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், இழந்ததை நினைத்து அழ வேண்டாம், ஆனால் முயற்சி புதிய வாய்ப்புகளைத் தரும்.